கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு இன்சூரன்ஸ் அலுவலகத்தில் நடந்த தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த தீயானது முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? 2 பேர் பலியாகியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. மற்றவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் பிரசாத்? வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகரத்தினுடைய பாப்பனங்கோடு பகுதியில் மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனமான நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய அலுவலகம் அமைந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கின்ற கட்டிடத்தினுடைய மேல் மாடியில் இந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் ஒரே ஒரு பெண் ஊழியர் மட்டும் பணியாற்றி வருகிறார். அவர் 35 வயதான வைஷ்ணா என்ற பெண்மணி. இந்த நிலையில் தான் இன்று திடீரென அந்த அலுவலகத்தில் தீப்பற்றி எரிந்தது. இந்த தீ விபத்தை புகை வெளியே வருவதை கண்டு அந்த பகுதி மக்கள் கூடினார்கள். அங்கே குளிரூட்டப்பட்ட அறை என்பதாலும் அதேபோன்று கண்ணாடி கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் எளிதில் வெளியே உள்ளவர்களுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. இதனால் சிறிது நேரம் தீ வேகமாக பரவி கொண்டிருந்த நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்க முயற்சி செய்தார்கள். அந்த கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்று தீயை அணைக்கும் போது அங்கு 2 பெண்களுடைய சடலங்கள் காணப்பட்டன. உடனடியாக சடலங்கள் எடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த ஒருவர் பெண் ஊழியர் வைஷ்ணவ் என்பதும் இன்னொருவர் வாடிக்கையாளராக இருக்கலாம் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அந்த அலுவலகத்தில் இந்த ஒரு ஊழியரும் இன்னொரு பெண் மட்டுமே காணப்பட்ட நிலையில் வேறு யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. பக்கத்தில் இருக்கின்ற கட்டிடங்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் வேகமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் விபத்து பெரிய விபத்தாக மாறாமல் தடுக்கப்பட்டு இருந்தாலும் 2 பெண்கள் அந்த அலுவலகத்தில் உயிரிழந்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக அமைந்தது. இந்த சம்பவத்திற்கு காரணம் அங்கே மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தான் தெரிகிறது. இருந்தாலும் தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் அது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி பிரசாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.